ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, மேடம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எனக்கு போடுங்க, ஒன் வேர்டு கொஸ்டின் பேப்பர் போடுங்க, ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அது சம்மந்தமாக தான் ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டிருக்கேன். லைட்டாக அது என்னன்னு சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு நான் கொடுக்குற பெஸ்ட்டு சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய கொஸ்டின் பேப்பரை மட்டும் நல்லா நீங்கள் டவுன்லோடு பண்ணி ரெஃபர் பண்ணிங்கன்னா, நீங்கள் டிஸ்டிங்ஷன் ப்ராக்டிக்கலும் நல்லா வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக டிஸ்டிங்ஷன் எடுத்துடலாம் ஸ்டூடெண்ட். இதுதான் என்னோடய பெரிய அட்வைஸே. ஈஸியான மெத்தடில் பழசில் எப்படியெல்லாம் சிஓஏ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வருஷத்துக்கு 2 எக்ஸாம், அந்த 2 எக்ஸாமோட கொஸ்டினை கலெக்ட் பண்ணி நீங்கள் பார்க்க உங்களுக்கு எல்லாம் புக்கை ரெஃபர் பண்ணணும் ஃபுல்லாக யூனிட்டான்றது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதுக்கு கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணலாம். ஈவன் பெரிய கொஸ்டின், சின்ன கொஸ்டின், 3 மார்க்கு, டேஷு, பொறுத்துக எல்லாத்தையுமே. நான் அதனால தான் கொஞ்சம் பழைய கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து சிஓஏ எக்ஸாம் வந்து மார்ச். உங்களுக்கு மீனாட்சி பதிப்பகத்திலேயே புக் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அங்கே வாங்கினீங்கன்னா கூட அதில் எல்லா கொஸ்டின்ஸும் போட்டிருப்பாங்க. இப்போ நியூ சிலபஸ்னு வாங்குங்க, பழைய சிலபஸ் இல்லாமல். இப்போ பாருங்கள், இன் லேசர் பிரிண்டர் பிரிண்டிங் இஸ் அச்சீவ்டு பை டிஃப்ளெக்டிங் லேசர் பீம், ஃபோட்டோ சென்சிட்டிவ் தான். அப்புறம் டேஷ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டிசைன்டு, இதை பாருங்கள், டேஷ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டிசைன் டு ஆப்ரேட் த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டு ப்ரொவைடு பிளாட்ஃபார்ம். அது என்ன, அது எல்லாம் பண்ணி கொடுக்குறது என்ன சொல்லுவோங்கிறேன், சிஸ்டம் சாஃப்ட்வேர் அல்லது ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் இல்லாமல் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லாம் பர்ஃபார்ம் பண்ணி அப்ளிகேஷன்லாம் ரன் பண்ண முடியாது. த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஃபைல் நேம் லினக்ஸில் 255 பைட்ஸ் கேரக்டர்ஸ், அவ்வளோதான், அல்லது கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது ரிப்போர்ட் கண்டெய்ன்ஸ், அது உங்களுக்கு வேண்டாம். வேர்டு இன்க்ளூட்ஸ், இந்த பேஸ் சம்மந்தப்பட்டது, டேட்டா பேஸு, அதுக்கு தான் அங்கே குறிச்சிருக்கேன் டேட்டா பேஸு. இன்னொன்று எம்எஸ் சக்ஸஸ்ன்னு வர்றது எல்லாம் விட்டுருங்க. வேர்டு இன்க்ளூட்ஸ் எ சீரியஸ் ஆஃப் ப்ரீடிஃபைன்டு கிராஃபிக். எதில் பண்ணலாம்? ப்ரீடிஃபைன்டு கிராஃபிக் மாதிரி இருக்கிறதுலாம் இன்சர்ட் பண்ணுற வேர்டு டாக்குமெண்ட்டில் கிளிப்பாட்டு தான். த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், கொஸ்டினை நீங்கள் நல்லா படிங்க. நான் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணிகிட்டு இருக்கேன், இதையே நீங்கள் ஓப்பன் பண்ணி படிக்கும்போது நல்லா படிங்க. த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் ரோஸு காலம்ஸ் சர்டைன், ஸோ தட் சர்டைன் காலம்ஸ் ரோஸ் ஆல்வேஸ் விசிபிள் ஆன் த ஸ்க்ரீன். அது என்ன அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேன். நமக்கு வேணுங்கிற ரோஸையும் காலத்தையும் நான் உங்களுக்கு, இது சின்ன கொஸ்டின், வியூ மெனுவில் போனீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேனுன்னு ஒன்று இருக்கும். நமக்கு வேணுங்கிற ரோஸையும் காலத்தையும் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அது அந்த இடத்த விட்டு நகராது. பாக்கியை நம்ம நகர்த்தி பார்த்துக்கலாம். சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ஹெட்டிங் இருக்கும், அந்த ஹெட்டிங் 100 பக்கம் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஹெட்டிங் ரோல் நம்பருங்கிறது எங்கெங்கே எந்தெந்த காலம் இருக்குதுன்னு தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த டேஷ் டேட்டா டைப் யூஸ் டு ஸ்டோர் லாங் ஸ்டோர்ட் இன் டெக்ஸ்ட் ஃபீல்டுனா மெமோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்பரையும் எடுத்துக்கும், இதையும் எடுத்துக்கும். இது கூட டேட்டா டைப் வந்து பேஸ் தான். த டேர்ம்ஸ் டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம், இதெல்லாம் நெட்டு. த ஃபீச்சர் யூஸ் டு அப்ளை மோஷன் எஃபெக்ட்ஸ், இதெல்லாம் எங்கே இருக்கும்? ஸ்லைட் ஷோவில் பார்க்கும்போது ஓப்பன் ஆஃபீஸ்னால் இம்ப்ரெஸ்ஸு கஸ்டம் அனிமேஷனில் இருக்கும். கஸ்டம் அனிமேஷனில் தான் இதுவும் இருக்கும், பவர் பாயிண்ட்லேயும். இஃப் யூ ஹாவ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் இன் யுவர் ப்ரெசன்டேஷன் யூ ஹவ் ஃபைண்ட் இட் மோர் கன்வீனியன்ட் டு யூஸ் த டேஷ் வியூ. நிறைய இருந்தது அப்படின்னா ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ, அதாவது ஸ்லைடை அடுக்கி பார்த்துக்கலாம். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா 10x1 10 மார்க்கு. இது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இப்போ மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்களேன், அப்படியே இருக்குது பாருங்கள். இது என்னென்ன, ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்க்கு வந்து ஸ்லைடோட நம்பர். ஃபில்டரில் போனீங்கன்னா பைப்லைனுன்னு ஒன்று இருக்கும். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை எப்படி நம்ம
ஃபைலு சேவ் பண்ண உடனே அது எப்படி சேவ் ஆகிக்குன்னா லாஸ்ட்டில் .dot நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பயோடேட்னா பயோடேட்டா .dotன்னு சேவ் ஆகிக்கும். நோட் பேடு அது டெக்ஸ்ட். பேஜ் லேஅவுட்டு எதில் இருக்கும்? ஓரியன்டேஷன் தான் பேஜ் லேஅவுட்டு. உங்களுக்கு இதெல்லாம் ஆன்சர் ஸ்டூடெண்ட்டு. இதை பாருங்கள், இங்கே இங்கே இது எல்லாம் ஆன்சர். இதை பாருங்கள், இதெல்லாம் ஆன்சர், இதெல்லாம் ஆன்சர். புரியுதுங்களா? இது வந்து மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க, இதுதான். அப்புறம் டொமைன் கோட் பேஜ் லேஅவுட் பட்டமா குயிக் ஆக்சஸ் டூல்பார். குயிக் ஆக்சஸ் டூல்பார் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குயிக் ஆக்சஸ் டூல்பார் வந்து அண்டு ரீடு ஆக்ஷன். அண்டு தான் ஃபஸ்ட்டு வரும். ஏதாவது வேணாம்னா நம்ம இது பண்ணிப்போம், அண்டு பண்ணிப்போம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா Ctrl+Z, Ctrl+Y வந்து ரீடு. ஃபூட்டர் அது வந்து ஒர்க் ஸ்பேஸ், அந்த ஒர்க் ஸ்பேஸில் ஃபூட்டர் இது பண்ணிக்கலாம். டொமைன் கோடு என்னென்ன அது வரும்? டொமைன் கோடுன்னும் போது இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்னால் .gov, இல்லை ஆர்கனைசேஷன்னா .org. எலிப்ஸ் மோஷன், அது ஒரு மோஷன் இருக்குது டிசைன் டெம்ப்ளேட்டில். அது ஒரு மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்சு 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 சுற்றி சுற்றி வரும், அதுதான் எலிப்ஸ். அப்டேட் ஃபார்முலா F9. இது பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப்ஸ் கன்சிஸ்ட் ஒன்லி இன்புட் டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மவுஸு கீபோர்டு எல்லாம் இன்புட்டு. மவுஸு கீபோர்டு ஸ்கேனர்லாம். அங்கே ஒரு மானிட்டர் இருந்துச்சு, அதனால் அது அவுட்டு. மவுஸ் கீபோர்டு பிளாட்டர் வந்து அவுட்புட். இன்னும் இல்லை மவுஸு ஸ்கேனர் ப்ரொஜெக்டர். இதில் வந்து ப்ரொஜெக்டர் மவுஸு ஸ்கேனர் அது, ப்ரொஜெக்டர் வெளியில் அடிக்கிறது அவுட்புட்டு. ஸோ அப்போ மவுஸ் கீபோர்டு ஸ்கேனர். வாட் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்? கிளையண்ட் கம்ப்யூட்டர், மைக்ரோ கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர் கிளையண்ட் கம்ப்யூட்டர், நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுக்கலாம் அது மாதிரி. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ரன்? அப்படியே மனப்பாடம் பண்ணுறதை தவிர சிஓஏல வேறு வழியே இல்லை ஸ்டூடெண்ட். புரிஞ்சிக்கிறது பாதி, மனப்பாடம் பண்ணுறது பாதி, செய்முறையில் கற்றுக்கிறது, கண்ணால் பார்த்து கற்றுக்கிறது பாதி. அப்படி கற்றுக்கிட்டீங்கனாலே போதும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரன் ஆப்ஷன் ஆன் த ஸ்டார்ட் மெனு? ரன் இட் கேன் பி யூஸ் டு ஓப்பன் எனி ப்ரோக்ராம். ரன் அதான் விண்டோஸ் +R ரன் வருது இல்லை, அதில் எக்ஸல்னு அடித்தா என்னோடய இதில் ப்ராக்டிக்கல்லாம் போய் பாருங்கள், ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். ரன் ஆப்ஷன் எக்ஸல்னு அடித்தா எக்ஸல் ஓப்பன் ஆகும், பவர் பாயிண்ட்டுன்னு அடித்தா ஓப்பன் ஆகும், வின்வேர்டுன்னு அடித்தா ஓப்பன் ஆகும். வாட் டஸ் CMD75 அக்கம்ப்ளிஷஸ்? அது வந்து வேண்டாம் உங்களுக்கு. ஃப்ரம் விச் மெனு? அது கிடையாது, அது வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். அது வந்து என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் சிலபஸ். அடுத்தது பாருங்கள், விச் மெனு? அடுத்தது பாருங்கள், விச் மெனு எங்கே இருக்குது? 4 5. ஃப்ரம் விச் மெனு யூ கேன் இன்சர்ட் ஹெட்டர்? எங்கே இருக்கும் அப்படின்னா இன்சர்ட் மெனுவில் தான் ஹெட்டர், ஃபூட்டர், கிளிப்பாட்டு, சார்ட்டு எல்லாமே இருக்கும், டிசைன்ஸு எல்லாமே. விச் ஃபங்க்ஷன் வில் யூஸ் என்டர் கரண்ட் டேட் அண்ட் டைமு? இது வந்து எக்ஸலில் ஈக்குவல் டு நவ் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு. எக்ஸலில் ஒரு செல்லில் அடித்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? டேட்டையும் டைமையும் கொடுக்கும். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் வில் யூஸ் டு ஃபைண்ட் த ஹையஸ்ட் நம்பர் சீரியஸ் நம்பர் இன் லினக்ஸ்னால் மேக்ஸிமம் அந்த லினக்ஸில் இந்த கமாண்டை கொடுக்கணும். B1:B3. இது வந்து அடுத்தது உங்களுக்கு இது வந்து மார்ச் 2002 ஸ்டூடெண்ட்டு. அதுலேயே இது பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாம் இந்த அது ஃபஸ்ட்டு கொஸ்டின் கிடையாது. வெப் ஸ்பைடர்ஸ் அண்டு கிளாவர்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் சர்ச் இன்ஜின். ஸ்பைடர்ஸ் கிளாவர்ஸ்னால் அது ஒன்று இருக்கும், அது என்ன பண்ணும்? எல்லா
எல்லா இதுவும் இன்டர்நெட்டில் என்னென்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் அது வந்து ஒவ்வொரு முறையும் சேவ் பண்ணி அது என்ன பண்ணும், தன்னோட கண்காணிப்பில் வச்சுக்கும். இதில் ஒன்று தான் சர்ச் இன்ஜின்லாம். இதெல்லாம் கிடையாது. HTMLலாம் ப்ரோக்ராம், ப்ரௌசர்ஸு, ஃப்ளேம்ஸ் எல்லாம் கிடையாது. யூ கேன் எம்பெடட் எ ஆர்கனைசேஷன் சார்ட் இன் ஸ்லைட் பை இந்த இதுதான் இன்சர்ட் நியூ ஸ்லைட் பட்டன், ஸ்டாண்டர்ட் டூல் பார், தென் டபுள் கிளிக், இங்கே போயிட்டு எம்பெடட் பண்ணி வச்சுக்கணும். அதே போல் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அரித்மெட்டிக் அண்ட் லாங்குவேஜ் யூனிட் கிடையாது, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஸோ அது ஃபால்ஸு. எ டிவிடி இஸ் எ எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்டிக்கல் டிஸ்க். ஆமாம், ட்ரூ. அடுத்தது பாருங்கள். நோட்பேட் இஸ் எ பேசிக் டெக்ஸ்ட் எடிட்டர், கேன் பி யூஸ் டு கிரியேட் சிம்பிள். நோட்பேடில் சின்ன சின்னதாக செய்யலாம், ரொம்பலாம் பெரிய அளவுலலாம் எதிர்பார்க்க முடியாது. ஏதோ டெக்ஸ்ட்டை வச்சு கொஞ்சம் சின்னதாக டாக்குமெண்ட்லாம் செய்யலாம், அது ட்ரூ. பிடபிள்யூ கமாண்டு யூஸ் டு சேஞ்ச் த பாஸ்வேர்டா? இல்லை. அடுத்தது கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஆரோ இஸ் யூஸ் டு மூவ் கர்சர் டு பேராகிராஃப் டவுன். ஆமாம், அதெல்லாம் நீங்கள் எக்ஸலில் பண்ணி இது குட்டி குட்டி ப்ராக்டிக்கல், அப்புறமா நானே சொல்லி கொடுப்பேன். ஆட்டோ கரெக்ட், இது என்னன்னா, நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருவோம் எக்ஸலுக்குள்ளே. அது என்ன பண்ணோம், நம்ம ஏதாவது தப்பு பண்ணனாலும் அது தானாகவே கரெக்ட் பண்ணிக்கும். அது உண்மைதான். F7 இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்பெல் செக். கால்சியில் F7, வேர்ட்லேயும் இது தான், கால்சிலையும் எக்ஸல்லையும் இது தான், கால்சிலையும் இதுதான். இஃப் யூ F7னா ஸ்பெல் செக்கு. இஃப் யூ ஆட் எ ரெசிபியன்ஸ் நேம் வந்து சிசியில் கார்பன் காப்பி, மொத்தம் 3 இருக்கும். டூ அட்ரஸ் மெயிலுக்கு போடுவோம். சிசி கார்பன் காப்பின்னு டூ அட்ரஸ் யாருக்கு அனுப்புறது, அதே காப்பியை இன்னும் யாருக்கு அனுப்ப போகிறோன்றத சிசியில் போடுவோம். இன்னொரு பிசிசின்னு ஒன்று இருக்கும், பிளைண்டு கார்பன் காப்பி. அது முக்கியமான நபருக்கு போகும், யாருக்குமே அது தெரியாது. அதர் ரெசிபியன்ஸ் பார்க்க முடியுமா சிசியை? முடியுமே. யாருக்கு அனுப்பியிருக்காங்க காப்பியன்? த லினக்ஸ் ஓஎஸ் இஸ் நாட் அஃபெக்டட் பை மால்வேர். ஆமாம், அதில் வந்து இது வராது, அஃபெக்ட் பண்ண முடியாது. மிச்சம் பாருங்களேன், இந்த கொஸ்டின் கொஞ்சம் சொல்கிறேன். ஹவ் வில் யூ கிளாசிஃபைடு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை எதை வச்சு கிளாசிஃபிகேஷன் பண்ணிக்கலாம்? சைஸு, அப்புறம் வந்து ப்ராசஸரு, இதெல்லாம் வச்சு நம்ம வித்தியாசம் பார்த்துக்கலாம். கிளாசிஃபிகேஷன் தான் வித்தியாசம். அதில் பார்த்தீங்கன்னா மினி ஃப்ரேமு, மைக்ரோ கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், இந்த மாதிரி சைஸையும் ப்ராசஸரு, அப்புறம் வேர்டு லென்த்து, இதெல்லாம் வச்சு அதை வித்தியாசப்படுத்தலாம். டிஃபைன் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸு. கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்னால் என்ன அப்படின்னு கேட்டால், சிஸ்டம் தட் கனெக்ட்ஸ் நியூமரேட் இண்டிபெண்ட் கம்ப்யூட்டர். சிஸ்டம் வந்து நிறையா இது பண்ணியிருக்கோம். அதில் வந்து டேட்டா இன்ஃபர்மேஷனை நம்ம எல்லா கம்ப்யூட்டருக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிவைசஸால் கம்யூனிகேஷன், செல்லு மற்ற டிவைசஸ்க்கும் ஈஸியாக நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேர் ஆர் யூஸ் டு கம்ப்யூட்டர்ஸ் அண்டு டூல்ஸ். இதெல்லாம் ரெண்டும் இருந்தால் தான் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ண முடியும். எ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் 2 or more கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் தட் ஆர் லிங்க்டு ஒன்றா. அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்குனாலே ஆர்டினரி இன்ஸ்டியூட்டுக்குள்ளேயோ ஆஃபீஸ்க்குள்ளேயோ மேலே இருக்க ஆஃபீஸில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் கீழே இந்த கம்ப்யூட்டரில் எடுக்கணுன்னாலும் கேபிள் வழியாக நெட்ஒர்க் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி, இல்லை கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் வழியாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். ஹவு கேன் யூ ஆட் மோர் ஐகான்ஸ் டு த டெஸ்க்டாப் விண்டோஸ்? எப்படி? நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு ஓப்பன் செட்டிங்க்கு போயிட்டு பர்சனலைஸ்ன்னு ஒன்று வரும். செட்டிங்ஸில் போனீங்கன்னா அதில் வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம். செலக்ட் தீம்ஸு, அதில் ஸ்க்ரோல் டவுன், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் வரும். அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணணும். வாட் ஆர் த பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் லினக்ஸ்?
காம்பனன்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, என்னென்ன அதில் முக்கியமாக இருக்க வேண்டியது அப்படின்னா இதெல்லாம் பூட் லோடர் இருக்கணும். ஓஎஸ் கெர்னல்லாம் அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி தான் ஓஎஸ் கெர்னல், அது இல்லாட்டினா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயங்காது. அப்புறம் பேக்ரவுண்டு சர்வீசஸ்ஸு, ஷெல்லுனாலும் அதே போல் தான். டெஸ்க்டாப் என்வரான்மெண்ட்ஸு, என்னென்ன அப்ளிகேஷன் லோடு பண்ணுறது, இதெல்லாமே காம்பனன்ட்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இதை பாருங்கள், அக்டோபர் 2022. இது செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்டி இஸ் மேட் ஆஃப் சிலிக்கான்னு போட்டிங்கனாலே போதும். யூனிக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். குயிக் லான்ச் டூல்பார், அதாவது குயிக் லான்ச் டூல்பார்னே ஒன்று இருக்குது, அதாவது இந்த கார்னரில் இருக்கும். இதோ பாருங்கள், இதெல்லாம் குயிக் லான்ச் டூல்பார். இது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேணுங்கிற ப்ரோக்ராமை நம்ம உடனே எடுத்துக்கலாம், அதுதான். டாஸ்க் பாரில் இருக்கும், இதுதான் குயிக் லான்ச். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் இஸ் அப்ளிகேஷன் தான், அந்த மற்றதெல்லாம் அப்ளிகேஷன். சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயங்குறதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டால் தான் இதெல்லாம் அப்ளிகேஷன், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாம். டேஷ் இஸ் எ லினக்ஸ் கமெண்ட் யூஸ் டு சேஞ்ச் த டைரக்டரி, சிடி கமெண்ட் சேஞ்ச் டைரக்டரி. அப்புறம் டேஷ் இஸ் த, இங்கே பாருங்கள், டேஷ் இஸ் த ஓப்பன் ஆஃபீஸ் வேர்டு ப்ராசஸ் ரைட்டர் தான். வேர்டு ப்ராசஸ்னால் இங்கே வந்து எம்எஸ் வேர்டு, ஓப்பன் ஆஃபீஸில் வந்து ரைட்டர். டேஷ் ப்ரோக்ராம் லிஸ்ட் டு யூஸ் எலக்ட்ரானிக், இது கிடையாது. எக்ஸல் எலக்ட்ரானிக் லெட்ஜர் ஷீட்டு ஃபைனான்ஷியல், அது வந்து எக்ஸல் இதில் வந்து கால்சி. எக்ஸலோட பேர் ஓப்பன் ஆஃபீஸில் கால்சி. த பேசிக் யூனிட் ஆஃப் எனி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், ஒரு இதை செஞ்சோம்னாலே அந்த ஸ்லைடு. பிபிசி யூஸ் டு இமெயில் ஹைடு ரெசிபியன்ஸு, அதாவது அதுலேயும் பிபிசிலேயும் நம்ம ஏதாவது வந்து கொடுக்கலாம், ஆனால் அது என்ன பண்ணும், ஹைட் ஆகி இருக்கும், அந்த ரெசிபியன்ஸோட அட்ரஸ்ஸு யாருக்கும் தெரியாது. மேட்ச் த ஃபாலோயிங், என்னென்ன மேட்ச் த ஃபாலோயிங் வந்து வெர்சாலிட்டி உங்களுக்கே தெரியும், அக்யூரசி அண்ட் எஃபிஷியன்ட், கம்ப்யூட்டரோட கேரக்டரு. அது பாருங்கள், ஐஎஸ்டிஎன், இது இன்டிகிரேட்டட் சர்வீசஸ் டிஜிட்டல் நெட்வொர்க். இது எதுக்கு பயன்படுதுன்னா ப்ராட்பேண்ட் கனெக்ஷனுக்கு. மூணாவது இல்லை ஸ்டூடெண்ட். அடுத்தது பாருங்கள், ஸ்லைட் ஷோட இம்ப்ரெஸ். அப்புறம் லினக்ஸு, அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போடணும். அப்புறம் மைக்ரோசாஃப்ட் வேர்டு, அது என்ன, வேர்டு ப்ராசஸர், இல்லை வேறு ஏதாவது கூட வரும். அடுத்தது அப்ளிகேஷன் வரும், அல்லது வந்து ஏதாவது செஞ்சதை பற்றி வரும். அடுத்தது டிரான்சிஷன் சாரி ஸ்டூடெண்ட், அனிமேஷன். அடுத்தது கூகுள் ஆப்பு, அது வந்து என்னன்னா கூகுள் ஷீட்டு. செல்லு அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்ப்ரெட் ஷீட்டுன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸல்னு கூட கொடுப்பாங்க, எப்படி பார்த்துக்கங்க. கமெண்ட்ஸு நோட் பேடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சருக்கு வந்துடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ டைப் ஆஃப் எ கம்ப்யூட்டர் ஆன் பேசிஸ் ஆஃப் த ஆப்ரேஷன். கம்ப்யூட்டர் இல்லை, அது நெட்வொர்க்கு, ரிமோட்டு தான். ஹைப்ரைடு, அனலாகு, டிஜிட்டல் எல்லாமே கம்ப்யூட்ரு, இது நெட்வொர்க்கு கனெக்ஷனுக்கு. சிபி கமாண்ட் இன் லினக்ஸ் இஸ் யூஸ்டு, காப்பி தான். டாட்டு ஆர் அதர் சிம்பிள் பொசிஷனில் அட் த பிகினிங் ஆஃப் த பேராகிராஃப். பொசிஷன்னா அது என்ன, புல்லட்டு தான். ஸ்டாரு டாட் எல்லாம், லோகோ அதெல்லாம் கிடையாது. கண்ட்ரோல் இசட் மீன்ஸு அன்டு லாஸ்ட் ஆக்ஷன், அதாவது நம்ம ஏதாவது செஞ்சுருப்போம், டெலீட் பண்ணியிருப்போம், எதுலேயுமே சரி, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, திருப்பி கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா நம்ம அழிச்சதோ என்னமோ திரும்ப வந்துடும். ரீடு த சாரி which function Excel is used to get how many characters entries are there. எத்தனை கேரக்டர் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவல் டு கவுண்டர் தான். அப்படி ஒன்று எக்ஸலில் இருக்குது. எக்ஸலில் எக்கச்சக்கமாக ஃபார்முலாஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்டு, அதில் ஒரு சம்மெல்லாம் கிடையாது. இது எல்லாமே ஃபார்முலா தான், ஆனால் அதில் கவுண்ட்டு எவ்வளோ இருக்குன்னு எண்ணி கொடுக்குறது வந்து நமக்கு கவுண்ட்டு தான்.
டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் இன் ஓப்பன் ஆஃபீஸ் கால்சி, இது 2 டெக்ஸ்ட்டை ஒன்றா சேர்க்கும், அதான் அண்ட் ஆப்ரேட்டர். அப்புறம் கிளிப் அடுத்தது கிடையாது, 2 கிடையாது, 7 8. 7ஓடது ஆன்சர் கிடையாது. Clipart in PowerPoint can be included by using the following menu. Clipart PowerPointல இதில் எடுத்துக்கலாம், எல்லாத்துலேயுமே இன்சர்ட் தான். Which of the OpenOffice Suite program is used to create worksheet? என்ன கால்சியில் தான் ஒர்க் ஷீட்டு பண்ண முடியும். அடுத்தது which of the following icon used to, இது ஒரு ஹூக்கு பின்னு மாதிரி இருக்கும் ஸ்டூடெண்ட்டு. பேப்பர் கிளிப் ஐக்கான்னா இமெயிலில் இப்படி வளைவாக ஒன்றுக்கு அடுத்து ஒன்று வைப்போம்ல, ஆஃபீஸ்லலாம் வச்சுருப்பாங்க, குண்டூசி இல்லாமல் இன்னொரு பின்னு வச்சுருப்பாங்க, வளைஞ்சிருக்கும். அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இமெயிலெலாம் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன டைப் அடிக்கணுமோ அடிச்சுட்டு அதில் வந்து அட்டாச்மெண்ட்டு பண்ணணும், பயோடேட்டாவோ உங்கள் சர்டிஃபிகேட்டோ பண்ணணுன்னா அந்த பின்னு மாதிரி இருக்கிறது கீழே இருக்கும் கம்போஸ் இமெயில்லையே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து அப்படியே கோடாக வரும் அட்டாச்மெண்ட்டு. 1 2 3ன்னு நீங்கள் அட்டாச்மெண்ட்டு கொடுத்து சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே லோட் ஆகி சென்ட் ஆகிடும். அந்த கிளிப்பு தான் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்களேன். எஸ்எம்பிஎஸ்னா என்ன? ஸ்விட்ச்டு, அதை விரிவாக்கம் சொல்கிறேன், மற்றது இதை பார்த்துக்கலாம். ஸ்விட்ச்டு மோடு பவர் சப்ளைஸ் தான் எஸ்எம்பிஎஸ், ஸ்விட்ச்டு மோடு பவர் சப்ளை. இது எங்கேயாவது வரும், அப்போ நான் சொல்கிறேன். அது வந்து டிசியா இன்புட்டா பவரை வெளியாக்குமா? இல்லை, ஏசி பவரை வெளியாக்கும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு தான் ஏசி பவர். இதெல்லாம் வேறு இடத்துல வரும்போது நான் விரிவாக்கம் சொல்கிறேன். த மெனு பார் கண்டெய்ன்ஸ், மெனு பாரில் லிஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் அண்ட் ஆப்ஷன். ஆமாம், அதை வச்சு தானே ஃபைலு, எடிட்டு, வியூ அதெல்லாம். த ஸ்பேஸ் லெஃப்ட் பிட்வீன் ஒரு ஸ்பேஸ் விட மார்ஜின்லேருந்து அதை என்னான்னு சொல்லுவோம்? மார்ஜின். த ஸ்பேஸ் லெஃப்ட் பிட்வீன் த மார்ஜின்லேருந்து கொஞ்சம் உள்ளார வைக்கணுன்னா இண்டெண்டிங் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ஸ்பேஸ் பார் அது இதெல்லாம் போட்டக்கூடாது. என்ன சொல்லியிருக்கான்? ஸ்பேஸ் லெஃப்ட்லேருந்து விடணுன்னா இண்டென்ட் பண்ணுறோம்ல டேபை வச்சு, அது இல்லாமல் நம்ம மெனு பார்லேயும் போய் இண்டென்டேஷன் இருக்குது. கூகுள் ஸ்லைட்ஸ் கேன் பி யூஸ்டு, ஆஃப்லைன்லேயும் ஸ்லைட்ஸ் செய்யலாம். ஆட்டோஃபில், அது இல்லை, ஃபீச்சர்டு ஆட்டோஃபில் ஆப்ஷன் ஓப்பன் ஆஃபீஸ் கால் சீரியஸ் நம்பர் சச்சஸ் 2 4 6 8 1 2 போடுற மாதிரி தான் 1/8 போடலாம், 7 8 கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் இஸ் நாட் ஏ ஃப்ரீ ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர், கிடையாது, அது ஃப்ரீ, அப்படியே டவுன்லோட். அதே போல் அது ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேரும் கிடையாது. ட்ராஷ் ஆப்ஷன் ஹெல்ப் யூ டு சேவ் அன்ஃபினிஷ்டு இமெயில் வித்தவுட் சென்டிங் இட். இல்லையே, அது வந்து டிராஃப்ட்டு, அதாவது நம்ம அனுப்பி ஒழுங்காக போகாதது டிராஃப்டில் போய் உட்காரும். ட்ராஷ் வந்து நம்ம டெலீட் பண்ணி போடுற குப்பை. அப்புறம் ரைட்டு ஷார்ட் ஆன்சர்ஸ், இதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸ்டினா என்ன, ஏடினா என்ன அப்படின்னா ப்ராசஸை பொறுத்து மாறும். இன்டிகிரேட்டட் எலக்ட்ரானிக் சர்க்கியூட், ஏடி ப்ராசஸ், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. எக்ஸ்டினா எக்ஸ்டெண்டட் டெக்னாலஜி, ரன் கம்ப்யூட்டர். இந்த ப்ராசஸரை பொறுத்து தான் எவ்வளோ ஸ்பீடாக ரன் ஆகும். பிசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பர்சனல் கம்ப்யூட்டர், பிசினா பர்சனல் கம்ப்யூட்ரு, எக்ஸ்டினா எக்ஸ்டெண்டட் கம்ப்யூட்ரு, ஏடினா அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. என்ஐசி நிக்கார்டு, இந்த நிக்கார்டு இன்டர்ஃபேஸு, அதாவது நிக்கார்டுங்கிறதுக்கு விரிவாக்கம் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஹார்ட்வேர்ட் காம்பனண்ட்லாம் வந்து கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நெட்வொர்க்குக்கு இது தேவைப்படும். இட் இஸ் ஏ சர்க்கியூட் போர்டு. டிஃபைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாட்டினா ஒன்றுமே ப்ரோக்ராம்லாம் ஒர்க் ஆகுது. ஆப்ரேட்டிங் சிஸ்டங்கிறது ஒரு ப்ரோக்ராம் தட்டு அது என்ன பண்ணுது, யூஸருக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேருக்கு ஒரு இணைப்பாக இருக்குது. அதுதான் நம்ம
அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கிறதுனால தான் இப்பயே நான் இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கும் கம்ப்யூட்டருக்கும். வாட் இஸ் த்ரெட்டு? த்ரெட்டு வந்து அதுவும் ஒரு ப்ராசஸ் கோடு தான். அது என்ன பண்ணும் அப்படின்னோம்னா, த்ரெட்டு அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, பேசிக் யூனிட் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஒரு அது என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு த்ரெட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு ஒரு ஐடி இருக்கணும், ஸ்டேக்குன்னு ஒன்று இருக்கணும். இது விரிவாக எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். த்ரெட் இஸ் எ பேசிக் யூனிட் ஆஃப் எக்ஸிக்யூஷன். அதாவது நம்ம இந்த மாதிரி பார்க்குறதுக்கான வழி எல்லாம் பண்ணுறது எல்லாம் த்ரெட்டு தான். உங்களுக்கு மேட்ச் இதுதான். கொஸ்டின் ஆன்சர் எடுக்கலை, இது மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது விரிவாக பார்க்கணுன்னா அது சொல்லணும். வாட் இஸ் லே அவுட்டு செட்டிங்ஸ் இன் வேர்டு? வேர்டில் என்ன இருக்குது? செட்டிங்ஸ் மீன்ஸ் வி கேன் சேஞ்ச் டாக்குமெண்ட்ஸ் லேஅவுட். லேஅவுட் தான் உங்களுக்கு தெரியும். மார்ஜின் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து பேப்பர் ஓரியன்டேஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நான் இதில் போட்டிருக்கேன்ல, அதுதான் நம்மளே சொந்தமாக. இப்போ கஸ்டம் மார்ஜின்னா நம்மளே சொந்தமாக டாப் மார்ஜின், பாட்டம் மார்ஜின், லெஃப்ட்டு, ரைட்டு எல்லாம். இதுதான் லேஅவுட்டு. லேஅவுட்டுன்னு நான் உங்களுக்கு தனியாக நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். அடுத்தது லேஅவுட் செட்டிங். வாட் இஸ் ஏ செல் ரெஃபரன்ஸு? செல் ரெஃபரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. எந்த செல்லில் நீங்கள் கை வைக்கிறீங்களோ மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த செல்லோட அட்ரஸ் கொடுக்கும். ரேஞ்சு. எ செல் ரெஃபரன்ஸ் ரெஃபர் டு எ செல் ஆர் எ ரேஞ்ச் செல். ஒர்க் ஷீட் கேன் பி யூஸ்ட் இன் ஃபார்முலா. ஃபார்முலாலாம் போடுறதுக்கு அதுதான் வேல்யூஸ் எல்லாம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த செல்லோட அடையாளம், நமக்கு ஒரு அடையாளம் மாதிரி, அதுதான் செல் ரெஃபரன்ஸ். வாட் இஸ் ஓப்பன் ஆஃபீஸ் கால்சி? ஒர்க் புக் அண்டு ஒர்க் ஷீட். இதே தான் ஓப்பன் ஆஃபீஸ் கால்சியில். அது ஓப்பன் ஆஃபீஸுக்கு அது நல்லா பார்த்துக்காங்க. .orgன்னு சொல்லுவோம். இந்த பாருங்கள், .orgன்னு சொல்லுவோம். அதோட எக்ஸ்டென்ஷன். கால்சி ஃபைல் கண்டெய்ன்ஸு, அதான் ஒர்க் ஷீட்டு. டேட்டா பேஸ் இதெல்லாம் கிடையாது. கொரி உங்களுக்கு கிடையாது. ஒர்க் ஷீட்டு செட்டஸ் கண்டெய்னிங் ஏ டேட்டா. ஒர்க் ஷீட்டில் வந்து அதாவது ஒவ்வொரு இதுலேயும் நமக்கு என்ன இருக்கும்னா 3 ஒர்க் ஷீட் இருக்கும். அந்த ஒர்க் ஷீட்டில் நம்ம டேட்டாஸை வச்சுருப்போம். அதுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 2 வருஷம், அதாவது 2022 2 எக்ஸாம் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை நல்லா திரும்ப திரும்ப படிங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.